ரீசெண்டாக OnePlus அவங்களோட Nord CE 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை என் ஃப்ரெண்டுக்காக ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ப்ரீ புக் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, Nord CE 5Gயில் என்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்தா AppaTecher, நான் உங்கள் தீரஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். முதல்ல எடுத்தோடனே ஃபோன் இருக்குது, இதுதான் OnePlus Nord CE. அது தவிர்த்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அது தவிர்த்து உங்களுக்கு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு மாதிரி மேட் பேட்டர்னுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது. முதல்ல மெம்பர்ஷிப் கார்டு, அதுக்கு பின்னாடி வந்து ரெட் கேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் டைரி இருக்குது. OnePlus Nordோட ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி ஒரு கிளாசிக் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு புக் நெட் இருக்குது. இன்ஜெக்டர் டூல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு 30Tக்கான வாப் சார்ஜர் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஆக்சன் இருக்க கேபிள் மேலே இதோட சேர்த்து OnePlus Nordோட ஸ்டிக்கர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து OnePlus Nord CEயில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள்லாம் நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புகிறது, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ பாக்ஸ்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வெளியே எடுத்த உடனே எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் ஒரு 170 கிராம்ஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ் இதோட திக்னஸுமே வந்து ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க. OnePlus சொல்கிறாங்க OnePlus 60க்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஸ்லிம்மான ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OnePlus 60 எப்போ வந்தது, ஸோ அதோலேருந்து OnePlus ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு ஓவரால் ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. இங்கே பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க. பட் பிளாஸ்டிக் கொடுத்தது எனக்கு இங்கே பிரச்சனையாக தெரியல. அது எதனால நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து கேஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கேஸோட தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் இருக்கும்போது அது பிளாஸ்டிக்காக இருந்தால் என்ன, இல்லை கிளாஸாக இருந்தான்ற பிரச்சனை தான் எனக்கு வந்தது. ஸோ அதனால தான் இதோட பில்ட் குவாலிட்டியில் நான் அதை பெருசாக பேச விரும்பலை. ஓவரால் பில்ட் குவாலிட்டி ஆனால் சூப்பராக இருக்குது. பட் இன்னொன்று மென்ஷன் பண்ண விரும்புகிறேன், ஃப்ரண்ட்டில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல. ஸோ கண்டிப்பாக கொல்லா கிளாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து மேலேயே கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும் டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பர் கிளாஸ் அது இதுன்னு பேசியாச்சு. ஸோ அடுத்து எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே. உண்மையை சொல்லணும், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஒரு 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்மே இருக்குது. ஸோ டிஸ்பிளே OnePlus Nordல பார்த்த கிட்டத்தட்ட அதே டிஸ்பிளே தான். மேலே மட்டும் அந்த 2 பஞ்சோலேருந்து ஒரு பஞ்சோலாம் மாற்றிட்டாங்க. பட் கேமராஸ் பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். ஸோ டிஸ்பிளே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம S21ஓட வந்து சைட் பை சைடு வச்சு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது கூட OnePlus Nordோட கலர்ஸ் வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கான்ட்ராஸ்ட் லெவலாம் பெட்டராக இருக்கிறதுனால ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு OnePlus Nord பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி அந்த S21 ஓனரே சொன்னால். ஸோ டிஸ்பிளேல கண்டிப்பாக குறை சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை தவிர்த்து எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர். எஸ், ஆக்சிஜன் வாய்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் ஃபேக்டர் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக்சிஜன் வாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 30,000 ரூபா இல்லை ஒரு 60,000 ஸ்மார்ட் ஃபோன் OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க அதே சாஃப்ட்வேர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த விதமான ப்ளோட்வேர் ஆட்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. ஸோ உண்மையிலேயே ஒரு 20,000 ரூபாய்க்கு சாஃப்ட்வேருக்காக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் இருக்க இந்த OnePlus Nord CE உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 750G கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம மீட் அண்ட் ஐ அப்படின்ற ஃபோன்ஸில் பார்த்த அதே ப்ராசஸர் தான். 765G போன வருஷம் OnePlus Nordல கொடுத்த ப்ராசஸரோட 750G ஒரு பூஸ்டட் வெர்ஷன் தான். நம்பர் வைஸ் தான் இது கீழே இருக்குது. இந்த 750G அதாவது Nord CEயில் நாங்கள் வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தோம். இதில் ஸ்மூத் ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் கிடையாது, ஸ்மூத் ப்ளஸ் அல்ட்ரா தான் மேக்ஸ் அவுட்டாக இருந்தது. இப்போ 30 FPS இதால் வந்து நல்லாவே புஷ் பண்ண முடிஞ்சு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சி தான் இருந்தது. ஸோ அதனால பேட்டரி ட்ரைனும் பெருசாக இல்லை. அடுத்து அப்படியே பேட்டரிக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரியுமே நான் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஃபேக்டரில் நல்லா இருக்க விஷயத்தில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த பழைய சார்ஜிங் டெக்னாலஜியான 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜருக்கு பதில் 65 வாட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ரியல்மி போல் பிராண்டு தராங்க போது OnePlus தராது, இங்கே ஒரு ஏமாற்றம் தான். பட் சார்ஜ் உண்மையிலேயே இங்கே நல்லா தான் நிற்கிது. ப்ளஸ் 30 வாட் சார்ஜர் இருக்கும்போது இங்கே 4500 mAh சார்ஜ் பண்ணுறது இங்கே பெரிய விஷயமா இருக்க போகிறதுல. ஸோ பேட்டரியுமே இங்கே ப்ரோஸில் தான் ஆட் பண்ண போகிறேன். பாசிட்டிவ்ஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3.5 ஜாக் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அது இங்கே நல்ல விஷயம்தான். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஃபோனில் பாசிட்டிவாகவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்.
இப்போது அதாவது இங்கேருந்து இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம வந்து இந்த ஃபோனில் எனக்கு என்ன பிடிக்கல, என்ன விஷயங்கள் நல்லா இல்லை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியரில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் சிங்கிள் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரியரோட கேமரா ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ஒரு 64 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் ஒரு ஆம்னி விஷனோட சென்சார். ஸோ இதோட பர்டிகுலர் மாடல் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆம்னி விஷன்றது என்னன்ற டவுட் வந்ததுன்னா, நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கு இந்த மேக்ரோ லென்ஸ், அல்ட்ரா வைட் லென்ஸ் இந்த மாதிரி லென்ஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்களே வந்து பிரைமரி லென்ஸும் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது ஆரம்பிச்சது தான் இந்த ஆம்னி விஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதை தவிர்த்து 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. இதில் 119 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா 2 மெகாபிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் பற்றி நான் இந்த வீடியோவில் சத்தியமாக பேச விரும்பல. பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு புரியல. அது 2 மெகாபிக்சலில் யார் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ எடுப்பான்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ தேர்ட் கேமராவை மறந்துடுவோம். முதல்ல இந்த பிரைமரி பற்றி பேசுவோம். ஆம்னி விஷன்றது சாம்சங்கோட GW3 சென்சாருக்கு ஈக்குவலான சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மேக்ஸ் அவுட் குவாலிட்டி வந்து 4K 30 FPS தான். 60 FPSக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கிடையாது. இப்போது நம்ம வீடியோ சாம்பிளையும் பார்ப்போம். இப்போது கரண்ட்டாக வந்து OnePlus Nord CEயோட ரியர் கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், பிரைமரி கேமரா. ஸோ இப்போது இதோட ரெசல்யூஷன் வந்து 4K வச்சுருக்கோம். 4K 30 FPS தான் மேக்ஸு, அதில் தான் லாக் ஆகிருக்கு. 60 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மெயினாக வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆம்னி விஷன் சென்சார்லேருந்து வருது. இது வந்து ரியரில் இருக்க அல்ட்ரா வைட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற ஃபுட்டேஜ். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ஓகேவாக தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மைக் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ஆடியோ குவாலிட்டியும் மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகே, ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஆப்டிக்ஸையும் பார்த்துருவோம். 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி ஷூட்டரில் உங்களால் வந்து 1080p 30 FPS தான் மேக்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா, நீங்களே சாம்பிளை பாருங்கள். அப்படியே அடுத்து வீடியோ சாம்பிளையும் பார்த்துருங்க. நம்ம அப்புறமேட்டு முழுசாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கரண்ட்டாக OnePlus Nord CEயோட ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபுட்டேஜ் வந்து 1080p 30 FPSல தான் லாக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணும்போது 69 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஏன்னா எந்த விதமான மைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ மொபைல் மைக்கில் தான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை கீழே சொல்லுங்கள். இந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜுமே வந்து நாங்கள் நாட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது Nord CEயில் கேமரா யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுது. ஸோ ஹீட் ஆகுது. யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் ஆகலை, பட் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷை டிசேபிள் அதுவே பண்ணிடுது. ஸோ இதில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை கேமராவில் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமரா குவாலிட்டி ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஓகே கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 1080pக்கு பதிலாக 4K 30 FPS சப்போர்ட் கொடுத்துருக்கலாம், அவங்க தரல. அது எனக்கு ஒரு மேஜர் நெகட்டிவாக தெரிஞ்சுது. ஃபோட்டோஸுமே வந்து ஓகே தான், முன்னாடியே சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ரியரில் ஓகே தான் மறுபடியும். அதே மாதிரி இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதான் கேமரா பற்றி. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அலர்ட் ஸ்லைடரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், OnePlusோட ஒரு கோர் எலமெண்ட், கோர் எடிஷன் சொல்லும் போது அந்த கோர் எலமெண்ட் எப்படி தூக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன்னா அலர்ட் ஸ்லைடர் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது, பட் Nord CEயில் அது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இருக்குமா இல்லையான்றது கூட எனக்கு புரியலை. ஸோ Nord CEயில் அலர்ட் ஸ்லைடர் இல்லாதது உண்மையிலேயே அதுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். இன்னும் மற்ற நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோனோ ஸ்பீக்கர் தான் தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா 15,000 ஸ்மார்ட் ஃபோனில் கூட இப்போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது, பட் இந்த இடத்துல இல்லை. ப்ரைஸிங் நான் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் செக்ஷனில் ஆட் பண்ண போகிறேன். அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ப்ரைஸிங்கே நல்லா இருந்தால் கூட, பட் ப்ரைஸிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து 6128. ஸோ இந்த வேரியண்ட்டோட காஸ்ட் வந்து 22,999. இதை ப்ரீ புக் பண்ணுறதுக்கு நாங்கள் பட்ட பாடி எங்களுக்கு தான் தெரியும். சரியான தலைவலியாக போச்சு. பட் ஓகே, எப்படியோ கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா,
உங்களால் பேஸ் வேரியண்ட் வாங்கும்போது இந்த பர்டிகுலர் சார்கோல் இங்கை மட்டும் தான், அதாவது இந்த பிளாக் கலர் மட்டும் தான் வாங்க முடியும். உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மிட் வேரியண்ட்டான 8-128 தான் நீங்கள் வாங்கி ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதையும் மீறி அந்த சில்வர் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாப் வேரியண்ட்டான 12-56 அந்த வேரியண்ட் வாங்கினா தான் உங்களால் வந்து சில்வர் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவாக தெரிஞ்சுது எனக்கு. ஒரு கலருக்காக வந்து அதிகமாக காசு கொடுக்குமான்ற மாதிரி இருந்தது எனக்கு 6GB போதும் அப்படின்னும் போது நான் அந்த கலருக்கு ஆசைப்பட்டேன்னா அதிகமாக கொடுக்கணுமா, எனக்கு அது புரியலை. ஸோ அதனால தான் நான் ப்ரைஸிங் வந்து நெகட்டிவ் பாயிண்டில் ஆட் பண்ணுறேன். பட் ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ப்ரைஸிங் ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ரைஸிங் தான் சொல்லுவேன். இன்னொரு மேஜர் நெகட்டிவ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது, நான் இது எப்படி பேச மறந்தேன்னு தெரில. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G இருக்குது. 5G இருக்குன்றது பாசிட்டிவ் தானே, ஏன் நெகட்டிவ்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரே ஒரு 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இருக்குது, N78 அப்படின்ற பேண்டு. ஸோ நிறைய OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த பர்டிகுலர் பேண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, ஸோ இப்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G எனேபிள் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ இப்போ நாளைக்கே இந்தியாவுக்கு 5G வருதுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 5G வரும்போது N78 பேண்ட் சப்போர்ட் பண்ணுமா இல்லையான்ற கேள்வி எனக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இருந்து 5G யூஸ் பண்ண முடியலன்றது உண்மையிலேயே ரொம்ப மோசமான விஷயமா இருக்கும். ஸோ இதை நான் கண்டிப்பாக ஒரு மேஜர் நெகட்டிவ் தான் சொல்லுவேன். ஸோ இங்கே மேஜர் நெகட்டிவ்ஸ் பெருசாக எதுவும் இல்லாட்டியும் நிறைய விஷயங்கள் இங்கே தப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, ப்ராசஸர் நல்லா இருந்தது, டிஸ்பிளே நல்லா இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிடிச்சிருந்தது. ஸோ 22,000 கன்சிடர் பண்ணுறதுல பெரிய தப்பு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Nord CE வாங்கணும்னு நிறைய பேர் கண்டிப்பாக ஆர்வத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்பாங்க என்னெல்லாம் விஷயங்கள் நல்லா இருக்குது, நமக்கு இந்த ஃபோன் செட் ஆகுமா இல்லையான்றதை. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கால் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல சந்திப்போம். நன்றி, டாடா.